ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு மவுத் வாட்டரிங் டேஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் மசாலா செய்கிறதுக்காக ஒரு நார்மல் நம்ம தோசை தவா இருக்கும் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு cumin seeds, அதாவது சீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீரகம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகாவை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி 1/4 இன்ச்சி எடுத்து குட்டி குட்டி ஜூலியன் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை அளவுக்கு ஃப்ளேவருக்காக இதுலேயே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். எப்போவுமே நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எது செஞ்சாலுமே ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயமாக ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடையே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயமும் ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ நீங்கள் இதை வந்து நார்மலாக ஃப்ரையிங் பேன்லேயும் செய்யலாம். நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல்லே செய்கிறதுனால நான் தவாவில் செஞ்சுருக்கேன். உங்கள் தவா வந்து கொஞ்சம் ஓரங்கள்லாம் வந்து எந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வாக இருக்கும். ஸோ வந்து உங்களது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தவாவில் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா பேன்லேயே செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேர்த்துருக்கோம், பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கொஞ்சம் சங்கி ஃபீல் அண்ட் ஒரிஜினல் அந்த ரோட் சைட் ஃபீல் கிடைக்கிறதுக்காக பெருசாக கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒரு டொமேட்டோ வந்து குட்டி குட்டி பீசஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, அதுக்கப்புறமா கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அண்ட் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை இப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி உங்களோட ஃப்ளேம் வந்து ரொம்ப கருகிற மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு வெல் மாதிரி நடுவில் ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முட்டை வந்து இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறேன். ஸோ வந்து 2 முட்டை எனக்கு போதும். அது மேலேயே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. மசாலா கூட ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடாதீங்க, மசாலா வந்து நல்லா இருக்காது. ஸோ முட்டை ஃபஸ்ட்டு வெந்து அது கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா மசாலாக்குள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம அப்படியே விடுறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய சங்கி பீசஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு அண்ட் ஃப்ரெஷ் ஃபீலிங்காக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய முட்டை ஆட் பண்ணி சாப்பாடு ரைஸ் கூட சாப்பிடலாம். சப்பாத்திக்கு நடுவில் ஃபில் பண்ணி குழந்தைங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கான ரெசிபி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டிப் ஆஃப் த டே செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டிப் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முட்டை வாங்கி வேக வைப்போம். முட்டை வாங்கி வேக வச்சதுக்கு அப்புறமா அது ஹீட் போகிறதுக்காக நம்ம வந்து டக்குன்னு ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு அதை வந்து நம்ம உரிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வார்ம் வாட்டர்லேயே ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து அதை வந்து லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த வார்ம் வாட்டர்லேயே வச்சு தோலை விரிச்சு பாருங்கள். முட்டை வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு கோல்டு வாட்டரில் போட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் முட்டை. அண்ட் டேஸ்ட்டுமே அந்த கோல்டு வாட்டர் வந்து உள்ளே சோக் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. பாய்.